வணக்கம். அஞ்சான் 2014 ரிலீஸ் பண்ணோம். இப்போ மறுபடியும் ரீஎடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்பயும் எங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள். நான் பேசுறதை விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ். யார் கேள்வி கேட்கறாங்களா? நன்றி. கவிதா கவிதா ரீஎடிட்னா என்ன பண்ணிருக்கீங்க, எப்படி மாத்திருக்கீங்க? அவங்க சொல்லுங்க. வந்து எடிட்டர் எவ்வளவு பண்ணிருக்கீங்க சார்? ரீஎடிட்னா எவ்வளவு நிமிஷம் பண்ணிருக்கீங்க and why? ஒரு 2 hours 36 minutes இருந்துச்சு. அதில் ஒரு 36 நிமிஷம் குறைச்சிருக்கு. 2 மணி நேரம் படம். அப்போ ஒரு படத்துடைய லென்த்து குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது. நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்ப்பீங்க. லைட்டாக இப்போ சூர்யா இல்லை, சூர்யா மட்டும்தான் இருக்காரு. சார் படம் ரீரிலீஸ் சூர்யா சார் சம்பந்தம் என்ன சொன்னாங்க, அவங்கள்ட்ட பேசுனீங்களா? சிவகுமார் சார் அப்புறம் அம்மா எல்லாம் வந்து படம் பார்த்தாங்க. அவர் வந்து ஊட்டியில் இருக்காங்க சாரு. இன்னும் வந்து படம் பார்க்கல. நான் கேட்டிருக்கேன், நாளைக்கு ஏதோ டயத்தில் பார்க்கலாமான்னு சொல்லி. சந்தர்ப்பம் அமைஞ்சா நாளைக்கு இல்லை ரிலீஸுக்கு பிறகு பார்ப்பாங்க. தொடர்ந்து விஜயோட படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு விஜயும் சூர்யாவும் பண்ண படம் ரீரிலீஸ் ஆகுது. போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரீரிலீஸ் ஆகுது. இந்த வாரத்துல இருந்து நீங்க சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. ஸோ ஒருவேளை 2 பேரும் கூட்டணி அரசியல்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து? அதுக்கு நீங்க பிளேயர் சொல்லி மாதிரி போடுறீங்களா? அஞ்சான் பத்தி பேசலாமா? பல படங்கள் கொடுத்துருக்கீங்க, ஹிட்டும் கொடுத்துருக்கீங்க. ஏன் இவ்வளவு கேப்பு? ஏன் இந்த படத்தை ரீரிலீஸ்க்கு வரணும்? அடுத்த புதுசா நீங்களே இறங்கலாமே சூர்யா வச்சு. நம்ம கேப்னா வாரியர் இப்போ தான் பண்ணோம். தெலுங்குல பண்ணோம், தமிழில் டப் பண்ணோம். அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம். அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு. 2 வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம். அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு வேற ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிப்ரவரி வந்து ஷூட்டிங்கு. வித்யாசாகர் பையன் தான் ஹீரோவாக பண்ணுறாங்க. அது பிப்ரவரி வந்து ஷூட்டிங். உங்கள் பொண்ணு ஹீரோ வருமா? ஏன் அது கேட்குறீங்க? பொண்ணு வாய்ஸ் பயமாக இருக்குது, டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா உரிமையும் உண்டு அவங்களுக்கு. சார் ஓடிடியில் அப்போ ஓடிடி கிடையாது, இப்போ ஓடிடி பிஸ்னஸ். இது தேட்ரிக்கல் தான் சார் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யார் வாங்கினாங்களோ அவங்க விரும்பினா இந்த வருஷனையும் மறுபடியும் போடலாம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம். ஆனந்தம் ரன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வருது சார். சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு, போலீஸ் ரோலு, இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ வக்கீல் ரோல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு சார். இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணுறீங்க சார். நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு திங்கிங் இருந்துச்சு சார். சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார்? சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடான நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம். நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி ஸ்டைலாக ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுதில்லை. தோணா எப்போயாவது நம்ம பண்ணுவோம். இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். ஓகேவா? இப்போ உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா?
எப்போ பார்த்தாலும் இந்த 11 வருஷத்தில் எங்கேயாவது மீட் பண்ணும்போது, ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னு தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார், என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், சொன்னா கரெக்டாக குத்திக்க போராட்டம் சொல்லுவேன் சார். நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்க்கணும், அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளோதான். ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று அவங்களோட மீட் பண்ணேன். நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. ஒரு ஹீரோவாக அவர் எப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு. ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க, அந்த குட்டி பசங்க 11 வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். எங்கள் திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதேசத்தில் போஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது. மிகப்பெரிய பட்ஜெட் அப்போ சூர்யா சார். பாம்பேயில் மட்டுமே 120 நாள் ஷூட்டிங், கோவா பாம்பேலாம் சேர்த்து. அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும், சின்ன படம் பெரிய படம் சொல்லி கோலி சோடா, மஞ்சப்பை, வழக்கியன், சதுரங்க வேட்டை, கும்கி, கண்டினியூவாக. அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன், எத்தனை படம், வேட்டை, அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, இது எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும். அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க. நம்மளுடைய அன்பு, எனர்ஜி, உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும். நான் முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவுதாட்சியமே இல்லாமல் எல்லாருமே அது இருக்குது. உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறேன் ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. இப்போ என்ன தெரியுமா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை எனக்கு புதுசாக பயன்படுத்த போகல. இப்போ இன்னும் சிலர் வந்து போடுறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல. நாங்கள் விரும்பினோம், நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம். ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே 2 மாதிரி மாறலாம், ஆனந்த மாதிரி ஆகலாம், சண்டைக்கோழி மாதிரி ஆகலாம், நம்ம கையில் இல்லை. ஒரு வேலை செய்கிறோம், அது எவ்வளவுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகு தான் தெரியும். நீங்கள்லாம் சொன்ன குறைகள், ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் பத்தலை, அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு, ஆகஸ்ட் 15ன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே திருக்கிட்டு கொடுக்குறாரு, அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்கள் அசிலேட்டர்ஸ்லாம் பழைய ஆட்கள் வச்சுக்காங்க சார், மாற்றுங்க சார். இதுவே ஜெயிச்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார், அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க, சார் ட்ரெண்டு மாறி போச்சு சார், நீங்கள் உணவு மாறணும் சார்பாங்க. அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காக அந்த படத்தை வந்து சவால் வருவதற்காக அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல. இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு. நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம், கீழே எடிட் சுட்டு இருந்துச்சு. போஸ் சார் ரொம்ப விரும்பினார். நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு, வெங்கடேஷ், என் அசிஸ்டன்ஸ் பிரபு, அப்புறம் வந்து விஷ்ணு, சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பெரிய ப்ராசஸ், 2 வருஷமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டனி வந்து பார்த்தாரு, அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணார். இவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம். எப்பயும் போல் எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது, எனக்கு அப்போவே பிடிச்சதான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு எப்பயும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் இந்த பொறுப்பை படிக்கிறேன். நீங்கள் படம் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் தான் என்ன சரியாக எடுத்துகிட்டு போகணும் இதை. நன்றி சார். எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது. எனக்கு கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரோல் தான் இந்த படம் அப்போ அந்த அளவுக்கு ஜெயிக்காமல் போனதுக்கு காரணம்னு
ஒரு சந்தேகம் இப்போ வருது நீங்கள் சொல்கிறப்ப. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நான் இப்போ ஒரு டெய்லி பேப்பரில் ரிவ்யூ எழுதுனா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இப்போ ஒருவேளை இப்போ இந்த 36 நிமிஷம் குறைச்சி இப்போ ஹிட் ஆச்சுன்னா அஞ்சான் பார்ட் 2 வருமா? முதல்ல இது வரட்டும். கேட்குறேன். அதே மாதிரி ஆனந்தம், ரன், சண்டைக்கோழி இந்த படம்லாம் விட்டா அஞ்சான் இப்போ ரீரிலீஸ், அதாவது ரீஎடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது ரீசன் என்ன சார்? அதான் சொன்னேனே, இவ்வளோ நேரம் சொன்ன காரணம் அதுதான். உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச படம் அது. சார் வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து வந்து ரஜினி இப்போ என்ன சின்ன படம் வருதுங்க? தொடர்ந்து வீக்லி 10 படங்கள் வந்துட்டு இருக்கு சார். அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இல்லை, அழகி படத்தை அவர் சொன்னார், என் சின்ன படத்துக்கு தர மாட்டேங்கிறான் தங்க பச்சான். எல்லா கட்டத்தையும் இதுதான் இருக்கும். பெரிய படம் சின்ன படம் தேட்டர் வந்த பிறகு தானே நீங்கள் பட்ஜெட்டை வச்சு சொல்கிறீங்களா? யார் முடிவு எடுக்கிறது? அதை ஃபேமிலி இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு, அது சின்ன படமா பெரிய படமா? அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம்லாம் வந்திருக்கும். வந்த பிறகு எது பெரிய படமாக மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்குது. அந்த கணக்கே கிடையாது. 2 தேட்டரில் போடுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டருக்கு மாறும். கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேறு பெரிய படமும் வந்துச்சு. கோலி சோடாவை வந்து தேட்டரே தரமாட்டிட்டாங்க. இப்போ சத்தியம் தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டோம். ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு, நம்ம படம் பெரிய தேட்டருக்கு போச்சு. சத்திரங்க வெடியோட அப்படி தான். அதனால வந்து என்னென்னா, சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு தான். ஒரு ஷோ ஒரு தேட்டரில் ஓடினா கூட அவன் தெரிஞ்சிடும், சார் அந்த படம் ஃபுல்லாக தான் சார், நம்ம தேட்டருக்கு மாற்றிக்கலாமா பட் மாற்றிடுவாங்க. லோக்கான ஒரு படம் மலையாளத்தில் வந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது, எந்த விளம்பரமும் இல்லை, யார் இருக்கா ஹீரோ, அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு. சார் இப்போ இந்த 36 நிமிஷத்தில் சூர்யா சார் போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா, சமந்தா போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்க? அந்த கணக்கு இல்லை, படத்துடைய கண்டென்ட் வைஸ் அதாவது நான் அந்த கணக்கில் குறைக்கல சார். இது வந்து படத்தை தாண்டி ஒரு சின்ன விஷயம் டவுட் வர கேட்குறேன். அஞ்சானுக்கு பிறகு வந்து கங்குவா தான் அதிகமாக ட்ரால் ஆச்சு சார். அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு. அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா, சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்திருக்க முடியுமா? ஜனங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அவர் 100% மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி பண்ணி போட நான் விரும்பலை. நம்ம சைட்லேயே மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி இந்த பாருங்க சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்ல. ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியும், பாவம். அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க. இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம், பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு விழுந்துச்சு. அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டைரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது. இப்போது மணிரத்ன படம், சங்கர் சார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருந்தாலுமே ரசிக்காதவங்களே இல்லை. எல்லாருடைய மரியாதையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இன்னும் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லாரும் இருக்க முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சங்கைன் சந்த மாதிரி படங்கள் வரும். மெலாசாக்ஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார். நல்ல சரியான மனநிலை இருக்கிற, சரியாக சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும் கண்டிப்பாக. எல்லா படமும் நல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டைரக்டருமே எடுத்ததில்லை. நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாரும் எடுப்போமா? இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷார்ட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க. நாங்களே ஏமாந்துடுறோங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக படம் எடுக்கிறது இல்லை. போட்டதுக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும். அதனால் வந்து என்னென்னா நம்ம கையில் அது இல்லை. அது ஒரு மேஜிக். அது அமைஞ்சு அப்படியெல்லாம் வரணும். அப்படி வர்ற படங்கள் வந்து 100% போயிடுது. இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது.
அவங்களுக்காக அந்த படம் அதான். சார் சார் போட்டிருக்கேன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது ஒரு நெகட்டிவிட்டியா ஆயிருக்கிறதுக்கான காரணமா இருக்கும். ஏன்னா படம் நல்லா தான் இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க, சிலர் வந்து நல்லா இல்லைன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டுமே நெகட்டிவிட்டிக்கான காரணமா இருக்குமா? ஒரு வார்த்தையில் ஒரு படத்தெல்லாம் காலி பண்ண முடியுமா என்ன? இல்ல சார், அது ரொம்ப ஹைப் கொடுத்து பேசுறதுனால காலியாச்சா? அது வந்து ப்ரெஸ் மீட் கிடையாது, சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ. அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல. இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை. அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை, அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க, அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியாக ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறது என்ன தப்பு? உங்கள் பாயிண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், எனக்கு கான்ஃபிடென்ட்டுங்க, நான் சொல்லுவேன், பேசுவேன். சாதாரணமாக சின்னதாக ஒரு பத்திரிக்கையாளனா இருந்து வந்து இவங்களுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்பெட் ஒடிச்சு வா சினிமாவுக்கு யாரை கூப்பிட்றாங்களா? இப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்து செய்கிற எல்லாருக்குமே டி ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரியும். இல்லை எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்கே? ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா? சண்டைக்கோழி பண்ணலையா? சண்டைக்கோழின்னு சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா? அது இல்லை, நம்ம பேசுகிற அந்த சொல்லு வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்ணவன் யாருன்னு தெரியும், பண்ண சொன்னது யாருன்னு தெரியும். சார் 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 இங்கே சார் ஒரு தடவை எடிட்டர் மோகன்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் சார், ஒரு அதிசய பறவைகள் ஒரு படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன், அது வந்து சரியாக போகல, உடனே இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ளது முன்னாடி போட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன், ஆர்டரை மாற்றினேன், அதனால அது சக்ஸஸாக போய் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த ஜிம்கான வேலையை இதில் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க, இவரை நான் மறக்கவே முடியாது என் லைஃப்ல, இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல. என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர், இவர் தாராதாரையா இவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தியேட்டர்ல நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை அப்பெல்லாம் வெற்றி தோல்வி பற்றி நான் கவலையே பட்டது இல்லை. ஒரு படம் பண்ணுறோம், என்னோட உணர்வுகளை சொல்கிறோம், அந்த மூடோட தான் நான் அந்த படத்தை எடுத்தேன். அந்த படத்துக்காக போய் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறேன், இவர் தேம்பி எழுதிட்டு இல்லை. அந்த படம் பார்த்துட்டு அழாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசே அர்த்தம். மிக சரியான படத்தில் வந்து சரியான கண்ணீர் வந்து தான் தீரும். அது எனக்கு பெரிய சிம்டம்ஸ் எனக்கு இவர் அழுது. என்னங்க அப்படியா? முழுக்காவும் அப்படி சொல்லிட முடியாது. ஏன் டைரக்ஷன் வரல அதை சொல்லுங்க, ஒத்துக்க பண்ணுவோம், பார்ப்போம். இல்லைங்க சார், ரீ ரிலீஸ் எல்லாருமே போடுவாங்க. நீங்கள் இப்போ சமீபமாக எடிட்டிங் ஏதாவது கற்றுட்டு இருக்கீங்களா? ஏன்னா ரீ எடிட்னு சொல்லி ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருக்கீங்க பேனர்லேயே. எடிட்டு நான் வந்து நம்ம வந்துங்க நம்மளுக்கு நம்மளே எல்லா வேலையும், நான் என்ன கேமராமேனா, நான் என்ன வந்து லிரிக் ரைட்டரா, நான் என்ன மியூசிக் ரைட்டரா, நான் என்ன எடிட்டரா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவன் தான் ரைட்டர். நம்ம கூட இருக்கிற எடிட்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த ரீ எடிட்டர்னு வார்த்தை ஏன் போடுறோன்னா, அது இதில் நடந்திருக்கு. நீங்கள் படம் பார்ப்பீங்க, பார்த்தது பிறகு அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்க, பாருங்க. லிங்குசாமி சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, லிங்குசாமி சார் வந்து பெரிய கிரியேட்டர், ஆனந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட், ரன் அவ்வளோ பெரிய ஹிட், அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தார். அவர் தயாரிப்பாளர் ஆனனால தான் அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய இதெல்லாம் வந்து வேற இதுக்கு போயிட்டு நிறைய ப்ரெஷர்னால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிட்டு அப்படிங்காங்க. நீங்கள் தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணீங்களா? அது உங்கள் வாழ்க்கையில் சினிமா வகையில் பாதிப்பு ஏற்படுத்தல? என்னமோ டேரக்டராக இருந்து நான் மட்டுமே ப்ரொடியூசர் ஆன மாதிரி கேட்குறீங்க. ஏவிஎம் ஏபி செட்டியாரே ஃபஸ்ட்டு டேரக்டர், அப்புறம் தான் ப்ரொடியூசர். நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், கவிதாலயா, மணிரத்னம் சார், மெட்ராஸ் டாக்கீஸ், இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற, சினிமாவை நேசிக்கிற, ரெண்டு வெவ்வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இன்னைக்கு அஞ்சான் அன்னைக்கு சொல்லணும்னா போஸ் பற்றி தான் சொல்லணும். அவர் இருக்காரு பக்கத்துலேயே, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. அதனால வந்து எனக்கு எந்த சிரமம் அவர் கொடுக்கறது இல்லை, என்னுடைய எந்த திங்கிங்கும் அவர் தடை போடுறது கிடையாது. அவர் இருக்கிறதுனால பண்ணுறோம்.
ரஜினி சார் நானா நாங்க சொன்னேன் கவிதா எந்திரிச்சு நல்லா சத்தமா கேளுங்க. சத்தமா கேட்கல. பேசுங்க. ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு. அவங்கள வச்சு படம் பண்ண போறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? அது யார் சொன்னது? நான் அவங்க 2 பேருக்கு கதை சொல்ல போறேன். ரஜினி சாரே சொன்னாரா? தேவாவே சொன்னாரா? இல்லை, அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சொல்லுவேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை. புதுசாக வந்தவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. அற்புதமாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ. எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க சார்? சின்ன படங்க சார். அது யார் கேட்குறது? அது உங்களுக்கு பிடிச்ச படமா? நாளைக்கு தான் அட்டகாசம் வருது, அதை பாருங்க சார். எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க சார்? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேட்டருக்கு ரிலீஸ். தேங்க்யூ. பார்த்துருக்கேன். அவருக்கு இவருக்கு பேசுறது ஆடியோ